வணக்கம். அம்மா ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகள் மற்றும் வரும் தேர்வுகளில் கேட்கப்பட வாய்ப்புள்ள மிக முக்கியமான கேள்விகள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாமே சிம்பிளாக ஒன்லைனில் கொஷின்ஸ் எல்லாமே 1 லைன் 2 லைனில் இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமாக கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இன்றைக்கி. முதல் கேள்வி, பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள். திட்டமிட்டு வடிவமைத்து கட்டமைக்கப்பட்ட முதல் நகரங்கள்னால் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நகரங்களுக்கான ஆய்வு 1920ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய தொல்லியல் துறையால் தொடங்கப்படும். 1920களில் தான் முதலாக ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஆய்வு தொடங்கும். 1856 கராச்சியிலிருந்து லாகூர் வரைக்கும் ரயில் பாதை அமைக்கிறதுக்காக சில பகுதிகள் தோண்டப்படும். அப்போ அந்த செங்கல் மேடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அது தொடர்ச்சியாக 1920 முதல் தொல்லியல் ஆராய்ச்சி தொடங்கப்படும். 1924 தான் இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோன்னு 2 நகரங்கள் இருந்ததாகவும் இதற்கிடையே நாகரிக தொடர்பு இருந்ததாகவும் இதில் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரத்தை விட பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு உலகிற்கு தெரிய வரும். ஸோ பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா அண்டு மொஹஞ்சதாரோ. ஹரப்பானா புதையுண்ட நகரம், மொஹஞ்சதாரோனா இறந்தவர்களின் மேடு. நெக்ஸ்ட் கொஷின், உலகின் மிக தொன்மையான நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகள் பழமையானது மெசபடோமியா நாகரிகம். இது நாகரிகம் நிலவிய காலம் பொது ஆண்டுக்கு முன் 3500 முதல் பொது ஆண்டுக்கு முன் 2000 ஆண்டு. அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா கிமு அப்படிம்பாங்க. ஸோ கிமு 3500 முதல் கிமு 2000 வரை. நெக்ஸ்ட் கொஷின், கண்ணகியும் கோவலனும் பிறந்த நகரம். கண்ணகியும் கோவலனும் பிறந்த நகரம் பூம்புகார். பூம்புகார் அல்லது புகார் என்றும் அழைக்கப்படும், அல்லது காவிரி பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்படும். சிலப்பதிகாரத்தின் காவிய மாந்தர்களான கண்ணகியும் கோவலனும் பிறந்த நகரம் பூம்புகார். நெக்ஸ்ட் கொஷின், பூம்புகார் நகரம் எந்த கடலின் கரையில் அமைந்துள்ளது? பூம்புகார் நகரம் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இந்த பூம்புகார் நகர் காவிரி ஆறு கடலில் கலக்கும் அந்த இடத்தில் அமைந்துள்ளது. அதாவது மயிலாடுதுறை, தற்போது மயிலாடுதுறைக்கு அருகில் இந்த பூம்புகார் அமைந்துள்ளது. காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் இடத்தில் இந்த பூம்புகார் என்ற புகழ்பெற்ற துறைமுக நகரம் அமைந்தது. சங்க காலத்தில் இது மிகவும் புகழ்பெற்ற துறைமுக நகரமாக விளங்கியது பூம்புகார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்ககால சோழ அரசின் துறைமுகம். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூம்புகார் நகரின் வணிகச் சிறப்பை கூறும் நூல்கள். பூம்புகாரில் அந்த நகரத்தில் அது புகழ்பெற்ற ஒரு துறைமுக நகரமாக விளங்கியது. அதில் பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு வணிகர்கள் வியாபாரம் செய்து பொருள்களை வாங்கி சென்றார்கள். சில பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டது, சில பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த புகார் நகரின் வணிகை சிறப்பை குறித்து கூறும் நூல்கள் எதுனா சங்ககால இலக்கியமான 8 தொகை 10 பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் 8 தொகையில் வர பட்டினப்பாலை தான் பூம்புகாரின் வணிகை சிறப்பை குறித்தும் நூல் கூறும் சங்க நூல். அது மட்டும் இல்லாமல் 50 காப்பியங்களில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த பூம்புகாரின் நகரின் வணிகச் சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதில் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இதுலேயும் குறிப்பாக சொல்லணும் மிக முக்கியமானதுன்னா பட்டினப்பாலையும் சிலப்பதிகாரமும் பூம்புகாரின் நகரின் வணிகச் சிறப்பை கூறுகிறது. நெக்ஸ்ட் கொஷின், சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை. கண்ணகியின் தந்தை யாருன்னு கேட்டால் மாநாய்க்கன். மிக முக்கியமாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க மாநாய்க்கன். ஸோ மாநாய்க்கன் என்பதன் பொருள் இதுதான் எக்ஸாமில் கேட்ட கொஷின். இப்படி தான் கேட்ட. மாநாய்க்கன் என்பதன் பொருள் என்னென்னா பெருங்கடல் வணிகன். பெருங்கடல் வணிகன். கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். மாநாய்க்கன் என்றால் பெருங்கடல் வணிகன். நெக்ஸ்ட் கொஷின், சிலப்பதிகார நாயகன் கோவலனின் தந்தை. கோவலனின் தந்தை மாசாத்துவான். கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவான். மாசாத்துவான் என்பதன் பொருள் பெருவணிகன். பெருவணிகன். எதுக்காக இந்த கேள்வியெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இது எதனால் முக்கியத்துவம் பெறுகிறதுனா கண்ணகியும் கோவலனும் பூம்புகார் நகரில் பிறந்தவர்கள், கணவன் மனைவி. இந்த கண்ணகி மாநாய்க்கன் என்பவரின் மகள்.
மாசாத்துவான் என்பவரின் மகன் தான் கோவலன். இந்த மாநாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். மாசாத்துவான் என்றால் பெருவணிகன். ஸோ இந்த பூம்புகார் நகரம் வந்து பெருங்கடல் வணிகர்களும் பெருவணிகர்களும் நிறைந்த நகரமாக விளங்கியது அப்படிங்க இந்த 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 பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த கொஷினை செட் பண்ணியிருக்கோம். இது ப்ரீவியஸ் இயரில் பல முறை கேட்ட கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், யவனர்கள் என்று அழைக்கப்பட்டோர் எந்த நாட்டை சார்ந்தோர்? யவனர்கள் கிரேக்க நாட்டை சார்ந்தோர்களையும் ரோமானிய நாட்டை சார்ந்தோர்களும் யவனர்கள் என்று சங்ககால தமிழர்களால் அழைக்கப்பட்டார்கள். கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் யவனர்கள் என்று பண்டைய கால தமிழர்கள் அழைத்தனர். ஸோ அந்த பொதுவாக அந்த ரெண்டு நாட்டை சார்ந்தோரை வந்து யவனர்கள் என்று தமிழத்தை சார்ந்த பண்டைய காலத்தில் இருந்தோர் அழைத்தனர். அடுத்த கேள்வி, புகார் நகரத்து வணிகர்கள் மிகச் சரியான விலைக்கே பொருள்களை விற்றனர் என்று கூறும் நூல். அதாவது நம்ம படிப்போம் தமிழ் புத்தகத்தில், கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், இந்த வாசகங்கள்லாம் சொன்னது எந்த நூல்னா பட்டினப்பாலை என்ற நூல். பட்டினப்பாலை நூல் தான் புகார் நகரத்து வணிகர்கள் மிகச்சரியான விலைக்கே பொருள்களை விற்றனர். அப்படின்னா கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது. அதிகமான விலைக்கும் விற்க மாட்டாங்க, மிக குறைந்து விற்க மாட்டாங்க, கரெக்டாக சரியான விலைக்கு பொருள்களை நியாயமாக வியாபாரம் புகார் நகரத்து வணிகர்கள் பண்ணுவாங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், இந்த வாசகங்கள்லாம் சொன்னது பட்டினப்பாலை நூல். பட்டினப்பாலை என்ற 8 தொகை நூல்களில் ஒன்று சங்ககால இலக்கியம். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த சங்ககால புலவர். அவர் தான் பட்டினப்பாலையை எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அதாவது புகார் நகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பொருள்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். அங்கே புகார் நகரம் வந்து துறைமுக நகரம் அப்படிங்கிறனால பல்வேறு பகுதிகளிலிருந்து பொருள்கள் வந்து அங்கே இறக்குமதி செய்யப்பட்டு அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படும். இதை குறித்து தான் பட்டினப்பாளையம் சிலப்பதிகாரமும் பல தகவல்களை சொல்லியிருக்கு. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு அது மெருகூட்டப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. கடல் வழியாக என்னென்னா குதிரைகளை வந்து அரேபிய நாடுகளிலிருந்து இறக்குமதி வந்து செய்யப்பட்டது. கருமிளகு வந்து தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது. இதெல்லாம் பூம்புகார் நகரம் என்ற துறைமுக நகரத்திலிருந்து அந்தந்த பகுதிகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள். மிக முக்கியமான கேள்வி, கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி. பூம்புகார் நகருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து எந்த பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது? சந்தனம். தென்கடல் பகுதியிலிருந்து முத்து இறக்குமதி செய்யப்பட்டது. கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் இறக்குமதி செய்யப்பட்டது. ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு மெருகூட்டப்பட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. தரை வழியாக கருமிளகு இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியில் மிக முக்கியமான கேள்வி. அடுத்தது, புகார் நகரம் டேஸ் ஆண்டு வரை சிறப்புற்று திகழ்ந்தது. புகார் நகரம் பொது ஆண்டு 200வது ஆண்டு வரை சிறப்புற்று திகழ்ந்தது. அதுக்கு பின்னர் கடல்கோள் என்ற கடல்கோளோ கடல் சீற்றங்களாலோ இந்த நகர் வந்து அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அடுத்த கேள்வி, கண்ணகி மற்றும் கோவலனை மதுரைக்கு வழித்துணையாக அழைத்து சென்றவர். கண்ணகியும் கோவலன் வந்து மாதவி மீது காதல் கொண்டு பிரிந்து போய் பொருள்கள் எல்லாம் செல்வங்கள் எல்லாம் இழந்து மீண்டும் கண்ணகிட்டே வருவாங்க. அவங்க வந்து இப்போ செல்வங்கள் எல்லாம் இழந்து அந்த நிலையில் இருக்கும்போது மீண்டும் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக மதுரைக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தான் அது வந்து கவுந்தியடிகள் என்ற சமணத்துறவி வந்து பார்த்திங்கன்னா வழித்துணையாக கண்ணகி கோவலனை மதுரைக்கு அழைத்து செல்வாங்க. கவுந்தியடிகள் என்ற சமணத்துறவி, அவங்க வந்து கவுந்தியடிகள் என்ற பெண் சமணத்துறவி தான் இவங்களை கூப்பிட்டு போவாங்க. இதே மாதிரி அப்பூதியடிகள்னு ஒருத்தர். அந்த அப்பூதியடிகள் யாருன்னு கேட்டால், ஏன்னா அந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ரெண்டு இடத்துல. கவுந்தியடிகள் யார், அப்பூதியடிகள் யார்? கவுந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் கொஷின் இந்த கண்ணகி கோவலனை அழைத்து சென்றோம், இந்த கொஷின் டைரக்ட் கொஷின். இன்னொரு கொஷின்னா கவுந்தியடிகள் எந்த சமயத்தை சார்ந்த பெண் துறவி? அவர் வந்து சமண சமயத்தை சார்ந்த பெண் துறவி. அப்புறம் அவருக்கு அதே மாதிரி வர அப்பூதியடிகள், அது யார் அப்பூதியடிகள்னு கேட்டால் அவர் வந்து திருநாவுக்கரசரை வழிபட்டவர். திருநாவுக்கரசரை தெய்வமாக வழிபட்டவர் யாருன்னு கேட்டால் அப்பூதியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும். அப்பூதியடிகள் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவர், இவங்க வந்து சமண சமயத்தை சார்ந்தவங்க.